சாத்தியமில்லாதவைகளை தேவன் பேர்ல வைக்கிற நம்பிக்கை என்ன செய்கிறேன்னு சொன்னா சாத்தியமாக்கி தரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகம் சொல்லும் இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டானா நீங்க தேவனை நம்பி இருக்கிற போது, சங்கீதக்காரன் தான் சொல்ல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனை சார்ந்துதான் வாழ்ந்து இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக என்ன செய்வார், எல்லாவற்றையும் செய்வார், நான் ஒன்றுக்கும் பயப்படுகிறது இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அந்த நம்பிக்கையை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, வளர்த்தெடுத்து கொண்டே வர வேண்டும். பாருங்க, ஒரு விசுவாசம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்வில எவைகளை கொண்டு வருகிறது? அந்த விசுவாசம் தான் கூடவே எதை கொண்டு வருதுன்னு சொல்லுகிறான், நம்பிக்கையை. அந்த ஒரு வசனத்துல அநேக காரியங்கள் போடப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவைகள் ஒவ்வொரு நாளும் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுடைய நோக்கம், தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அந்த விசுவாசத்திலே நம்பிக்கையிலே கடந்து போக வேண்டும். அந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் கடந்து போகிற போது அந்த தேவன் அருள்கிற அந்த தேவ மகிமையை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பாருங்க, அது மாத்திரம் அல்ல, பாருங்களேன், ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட போது அவர் மூலமா என்ன வந்ததா, நமக்குள்ள தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறதா. பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும்போது எதை கொண்டு வந்திருக்கிறாராம், அந்த தெய்வீக அன்பை நமக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் ஆவியிலே நிரப்பப்பட்டிருப்பானால், பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுவானால், அவன் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அந்த தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளாய் இருக்கிறபடினாலே இந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை என்ன செய்யாது, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டான். ஒரு நாளும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஏன்னா அந்த அன்பு ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது, எல்லாம் மாறி போகும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அந்த அன்பு என்ன செய்கிறதா, நம்மை ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாச வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அதுல நம்ம என்ன செய்கிறதா, ஒரு வெற்றிக்குள்ளாக நடத்துகிறது. ஏன்னு சொன்னா தேவன் நம்மை அழைத்த அழைப்பு அப்படி. எபேசியர் 1:18 சொல்லுகிறது. பாருங்க, தேவன் ஒரு நாள் என்ன செய்கிறாராம், இயேசுவை உயிரோடு கூட எழுப்பின போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கிறிஸ்துவின் மேலே தேவனுடைய அந்த மகிமையின் பிரசன்னம் வெளிப்பட்ட போது, இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழும்புகிற போது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கு பாருங்க, அந்த வல்லமை என்ன செய்கிறதை பார்க்கிறோம், நமக்குள்ளாய் கடந்து வரத்தக்கதாக. அவர் சொல்லுகிறார், நான் அவர்களை அழைத்த அழைப்பின் நிமித்தம் ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறதுக்கு என்ன செய்கிறாரா, அந்த கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பின அந்த தேவ ஆவியானுடைய வல்லமை என்ன செய்யப்படுகிறதா, நமக்குள் அனுப்பப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு என்னன்னு சொன்னா, எந்த சூழலிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவ ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். வருஷம் முழுவதும் நமக்கு இருக்கிற நம்பிக்கை அதுதான். ஒரு நம்பிக்கையின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்கள், என்ன விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஒவ்வொரு நாளும் பெருக பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாட்டும் ஆவியானவர் என்ன செய்வார்னா, அந்த நம்பிக்கையை பெருக பண்ணிக்கொண்டே இருப்பார்.